So, good evening, students. Today we will see the current affairs analysis dated from 8th May 2024. The first article related to the central bank digital currencies. So, central bank or a digital currency, it was launched in November 2022. So, pilot இதை introduce பண்ணாங்க wholesale government securities வந்து purchase பண்றதுக்கு சென்ட்ரல் பேங்கோட டிஜிட்டல் கரன்சிஸ் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ற கொண்டு வந்தாங்க ஹோல்சேல் மாடல். இப்போ எதனால நியூஸ் அப்படின்னா சிடி பேப்பர், சிபி பேப்பர் அண்ட் சிடி சர்டிஃபிகேட்டட் டெபாசிட்ஸ் வந்து பைலட்டாக கொண்டு வரலாம் அப்படின்றது பிளான் பண்ணுறாங்க. ஸோ கமர்ஷியல் பேப்பர் அப்படின்றது ஸோ இட்ஸ் அ பேப்பர் ட்ரேடபிள், ஸோ இட்ஸ் அ மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் பேங்க்ஸ், இண்டிவிஜுவல்ஸ், சாரி கம்பெனிஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தட் இஸ் பேங்க்ஸ்னு வரும், அப்புறம் ப்ரைவேட் பீப்புள்ஸ், பிரைமரி டீலர்ஸ்னு பேர். அப்புறம் யாரெல்லாம் இந்த கமர்ஷியல் பேப்பர்ஸை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ், பேங்க்ஸ், அப்புறம் கம்பெனிஸ், என்ஆர்ஐ, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சாரி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் உங்களுக்கு பேங்க் வந்துருச்சு. ஸோ தே கேன் பர்ச்சேஸ். ஸோ there will be multiple of 5 lakh and multiples of 5 lakhs ஒரு சிபி பேப்பரோட வேல்யூ. ஸோ கமர்ஷியல் பேப்பர் அப்படின்றது ஸோ it will be traded in discountable rate. எக்ஸாம்பிள் இதோட வேல்யூ 5 lakhs அப்படின்னா 5 lakhs விட எக்ஸாம்பிள் 10% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா at an interest rate of 10%. 1 இயருக்கு 50,000 is an interest rate. அந்த 50,000 வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு கொடுப்பாங்க. 4,50,000 will be given by the person. அப்போ இவங்க கொடுக்கும்போது இந்த பேப்பர் கிடைக்கும் போது they will pay 4,50,000. 1 year முடியும் போது the companies or financial institution or primary dealers will settle the money, that is 5 lakh. 5 lakh வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு பேர் கமர்ஷியல் பேப்பர். அது மாதிரி சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் அப்படின்றது இட்ஸ் கால்ட் அஸ் சிடி பேப்பர். ஸோ இது ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் லைக் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், scheduled commercial banks except RRB. ஸோ இவங்க வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. அப்புறம் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் NBFCs ஆல்சோ கேன் இஷ்யூ. ஸோ இது யாருக்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா கம்பெனிஸ், இண்டிவிஜுவல்ஸ், என்ஆர்ஐ, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்கெடியூல் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு இவங்க காசு கொடுக்குறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ லெஸ் தேன் 1 year. 1 yearக்கு மேலே கிடையாது, 364 days அப்படின்றப்போ கம்பெனிஸ் இப்போ இது வந்து 1 lakh அண்ட் மல்டிபிள்ஸ், அங்கே 5 lakhs அண்ட் மல்டிபிள்ஸ், இங்கே 1 lakh அண்ட் மல்டிபிள்ஸ். ஸோ அட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதோட அதிகமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் 7% வச்சுக்கோங்க. 7,000 will be the interest rate for 1 year. அப்போ 1 lakh கொடுக்கும்போது 93,000 will be given by this person. So it's discountable. அப்புறம் 1 year முடியும் போது they will pay, the scheduled commercial bank will pay for the 1 lakh rupees. அப்போ it is discountable. அப்புறம் ட்ரேடபிள் அப்படின்னா இப்போ ஸ்கெடியூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் வேற யாருக்கு விற்க முடியும். ஸோ 1 person கிட்ட இது அடுத்த பர்சன். அதுவும் இங்கேயும் கமர்ஷியல் பேப்பரும் இட் இஸ் ட்ரேடபிள் தான். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு இருக்கக்கூடிய டெபாசிட்ஸ், சர்டிஃபிகேட் டெபாசிட்டுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கிடைக்கும் அண்ட் ட்ரேடபிள் அண்ட் டிஸ்கவுண்டபிள் ரேட்ல இது இன்ட்ரெஸ்ட். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட்
this part. So இதுக்கு வந்து இப்போ சென்ட்ரல் பேங்க் கரன்சி டிஜிட்டல் கரன்சிஸ் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றது. ஸோ டிஜிட்டல் இதை வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட் வைக்கிறாங்க. சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியை பொறுத்த வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும்னு கிடையாது. பிகாஸ் இட் வில் பி இந்த பேங்க் பேலன்ஸ் ஆர்பிஐயோட பேலன்ஸ் ஷீட்ல தான் இருக்கும். இட்ஸ் லைக் ஃபியட் கரன்சி. ஃபியட் கரன்சினா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹார்ட் கரன்சி. ஸோ இட்ஸ் அ லீகல் டெண்டர். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட 500 rupees இருக்குன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஃபியட் கரன்சி. தேர் வில் பி a guaranteed. சப்போஸ் அது கிழிஞ்சு போனா கூட நீங்க ஆர்பிஐ கிட்ட கொண்டு கொடுத்தா they need to pay it back. ஏன்னா பிகாஸ் ஆர்பிஐ ஆர்பிஐ வந்து லீகல் டெண்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிளஸ் ஆர்பிஐ கவர்னரோட சிக்னேச்சர் அங்கே இருக்கும். இதே இது நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கக்கூடிய பணம் யார் லைபிள் அப்படின்னா பேங்க். ஸோ பேங்கோட பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். ஆர்பிஐயோட பேலன்ஸ் ஷீட்ல டிஜிட்டல் கரன்சி வந்து ஆர்பிஐயோட பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். ஸோ எனி பர்சன் ஹோல்டிங் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி நோ நீட் டு ஹாவ் பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும்னு கிடையாது. பிகாஸ் ஆர்பிஐ பேலன்ஸ் ஷீட்ல இருக்குன்னா பேங்க் அக்கௌண்ட் இஸ் நாட் மேண்டேட்ரி. இப்போ இது வந்து ரீட்டைல்ல கொண்டு வரல, இப்போ ஹோல்சேல் மார்க்கெட்ல தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸுக்கு வந்து பயன்படுத்தினாங்க. இப்போ சர்டிபிகேட் டெபாசிட்ஸுக்கும் கமர்ஷியல் பேப்பர் ட்ரேடிங்க்கும் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். So then next article, India-Russia trade. Okay, so India-Russia trade பொறுத்த வரைக்கும் we are the second largest importer of முன்னாடி யூஎஸ், சைனா, யூஏஇ, அப்புறம் யூஎஸ். இப்போ நம்ம செகண்ட் லார்ஜஸ்டா மாறி இருக்கோம் ஆஃப்டர் சைனா இம்போர்ட்டிங்ல ரஷ்யா கிட்ட இருந்து. பிகாஸ் வி ஆர் இம்போர்ட்டிங் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் க்ரூட் ஆயில். அதுக்கு ரீசன் வந்து ரஷ்யா மேல அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய சாங்ஷன்ஸ். பிகாஸ் ஆஃப் திஸ் ரஷ்யா உக்ரைன் வார் நம்மளோட இம்போர்ட் வந்து 32.95%, தட் இஸ் 61.44 பில்லியன். எக்ஸ்போர்ட் எடுத்தீங்கன்னா 4.26 பில்லியன். டெபிசிட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் டெபிசிட் பிட்வீன் ரஷ்யா அண்ட் இந்தியா தட் இஸ் 57.18 பில்லியன் டாலர்ஸுக்கான டெபிசிட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம சாங்ஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம டாலர் யூஸ் பண்ணி ரஷ்யாவோட ஆயிலை வாங்க முடியாது. அதனால we have opened a Vostro account. We allowed Nostro and Vostro account ஓப்பன் பண்றதுக்கு அலோவ் பண்ணியிருக்கோம். We are doing it payment settlements via Russian currencies. அப்புறம் ருப்பியில நம்ம பேமெண்ட் செட்டில்மெண்ட் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிள் ரஷ்யாவோட பேங்க் வில் ஓப்பன் அன் அக்கௌண்ட் இன் இந்தியா. எஸ்பிஐல இல்லைன்னா கனரா பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். அது பேரு போஸ்ட்ரோ அக்கௌண்ட்னு பேரு. இந்த அக்கௌண்ட்ல இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வாங்கக்கூடிய க்ரூட் ஆயிலுக்கு நம்ம பே பண்ணக்கூடியது இந்தியன் கரன்சில இருக்கும். ஒரு பேரலுக்கு நம்ம இந்தியன் கரன்சி எவ்வளவு வருதோ அதை நம்ம பே பண்ணுவோம். ஸோ இட் வில் பி தேர் இன் தி போஸ்ட்ரோ அக்கௌண்ட். இப்போ இந்தியன் மணியில தான் இங்க இருக்கும். இதை எடுத்துட்டு போக மாட்டாங்க. இந்தியால இருந்து அவங்க வாங்கக்கூடிய பொருளுக்கு இதை செட்டில் பண்ணுவாங்க. ஆனா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி there is a 57% டெபிசிட். அப்ப அவங்க தான் அதிகமா நம்ம தான் அவங்க கிட்ட இருந்து அதிகமா பர்ச்சேஸ் பண்றோம், இம்போர்ட் பண்றோம். அப்ப நம்ம பே பண்ணக்கூடிய அதிகமா இருக்கும். அவங்க நமக்கு பே பண்ணக்கூடிய கம்மியா இருக்கும். பிகாஸ் எக்ஸ்போர்ட் இஸ் வெரி லெஸ் ஃப்ரம் இந்தியன் சைட். அப்ப அந்த கேஷ் எல்லாமே வந்து சும்மா இருக்கு அப்படின்றப்போ they want to convert into Chinese currency or any other currency for trading. அப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ருப்பி ரஷ்யாவுக்கு நம்ம பே பண்ண ருப்பியை வந்து ரஷ்யாவுக்கு சும்மா வச்சிருக்காம they can invest in the government securities, பாண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல இந்தியன் பாண்ட் மார்க்கெட்ல they can invest. அதை நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் why it came in news. ஸோ நோஸ்ட்ரோ அக்கௌண்ட் ஆல்ரெடி நான் ஒரு கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இட்ஸ் வெரி சிம்பிள். இந்தியாவிலேருந்து இந்தியா வந்து இறக்குமதி பண்ணக்கூடிய ஆயிலுக்கு we will not pay in dollars because there are sanctions.
அப்போ ரஷ்யாவோட ருபேல பே பண்ணணும். தட் இஸ் வெரி டஃப் ஃபார் அஸ். அப்போ நம்ம என்ன பே பண்ணுவோம் அப்படின்னா இந்தியாவோட ருப்பியில நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். அப்போ ரஷ்யன் பேங்க் வந்து இந்தியாவுக்குள்ளாடி ஒரு பேங்க்ல அவங்க ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் ருப்பியை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ருப்பியை வந்து எடுத்துட்டு போக மாட்டாங்க, இங்கே தான் இருக்கும். அவங்க இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தட் இஸ் இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருளுக்கு தே நீட் டு பே பை ருப்பி. ஸோ தே வில் பே வயா த ருப்பி. ஆனால் ட்ரேட் டெபிசிட் அப்படின்றப்போ நிறைய கேஷ் வந்து சும்மா இருக்கும். அப்போ அதை வந்து ஷேர் லைக் பாண்ட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம அலோவ் பண்றோம். பாண்ட்ஸ், இக்விட்டி, ஷேர்ஸ் வாங்குறதுக்கு, லோன் கொடுக்கறதுக்கு, இந்தியன் என்டிட்டிஸுக்கு லோன் கொடுக்கறதுக்கு, இது எல்லாமே அந்த காசை வந்து அவங்க பயன்படுத்தி அதுல இருந்து அவங்க கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் இந்த ஆர்டிகிள் சொல்லுது. The next article related to the West Nile fever. So கேரளாவோட 3 districts வெஸ்ட் நைல் ஃபீவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வெஸ்ட் நைல் ஃபீவர் அப்படின்றது இட்ஸ் அ ஃபிளாவி வைரஸ் ஜெனஸ், பிலாங்ஸ் டு ஜப்பானீஸ் என்சிபாலிட்டிஸ். ஸோ அந்த ஃபேமிலியை சேர்ந்தது. ஸோ ஆக்சுவலாக இது ஃபர்ஸ்ட் டைம் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு 1937 உகாண்டாவில் இருக்கக்கூடிய வெஸ்ட் நைல் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல இட் வாஸ் ஐடென்டிஃபைட். ஸோ இட் ஸ்ப்ரெட் த்ரூ மஸ்கிட்டோ இன்ஃபெக்ஷன்ஸ் மூலமாக. இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ வந்து நம்மளை பைட் பண்ணும்போது அது ஸ்ப்ரெட் ஆகும். ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் கிடையாது. இதுல கொஸ்டின்ஸ் இப்படி கேட்பாங்க. ஃபீவர், ஹெட்ஏக், டயர்ட்னஸ் இஸ் சிம்டம்ஸ், வாமிட்டிங் எல்லாமே இருக்கும். பர்சன்ஸ் இறந்து போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னா. ஆனா இது வரைக்கும் மெடிசின்ஸ் கிடையாது. நம்ம தடுப்பு தான் பண்ண முடியுமே தவிர ஸ்ப்ரெட் ஆகுறத கியூர் லைக் தடுக்க தான் முடியுமே தவிர நோ மெடிசின்ஸ் ஆர் தேர். வேக்சினேஷனும் கிடையாது. ஸோ இது எதன் மூலமா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். லைக் அப்புறம் இதோட சிம்டம்ஸ் என்னன்னு கேட்கலாம். நியூரலாஜிக்கல் டிசீஸை வந்து கிரியேட் பண்ணும் ஹியூமன்ஸுக்கு, அதுவும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஆப்பிரிக்கா, யூரோப், மிடில் ஈஸ்ட், நார்த் அமெரிக்கா, வெஸ்ட் ஏஷியா இதெல்லாமே அஃபெக்டட் கண்ட்ரிஸ். இது வந்து அனிமல்ஸை வந்து ஹோஸ்டா பயன்படுத்திக்கும். மெயின்லி பேர்ட்ஸை வந்து பயன்படுத்திக்கும் ஹோஸ்டா. ஸோ இன்ஃபெக்டட் பேர்ட்ஸை வந்து மஸ்கிட்டோ பைட் பண்ணும்போது இந்த வைரஸ் வந்து அதுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அதுல இருந்து அது ஹியூமன்ஸை பைட் பண்ணும்போது ஹியூமன்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் இது வரைக்கும் இருந்ததா சொல்லப்படலை. சரியா? ஸோ தட்ஸ் ஆல். தென் ட்ரிப் ப்ரைசிங் அப்படின்ற கான்செப்ட் இதுவும் சிம்பிள் தான். நம்ம இப்போ ஒரு பொருளை வாங்க போறோம், ஆன்லைன் ஷாப்பிங் பண்றோம் அப்படின்னா மோஸ்ட்லி அந்த ப்ராடக்டோட ஒரு பார்ஷியல் ரேட்டை வந்து பார்ஷியல் இல்லைன்னா 80% ஆஃப் த ரேட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னா கஸ்டமர்ஸை கவர்றதுக்கு. நீங்க ஆர்டர் பண்ண போகும்போது அது கீழே போட்டிருப்பாங்க பிளாட்ஃபார்ம் ஃபீ, டெலிவரி ஃப்ரீ, டெலிவரி ஃபீ, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீஸ், டாக்ஸஸ் எல்லாமே வந்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 1000 rupees வருது அப்படின்னா நீங்க ஆர்டர் பண்ணி லைக் ஆர்டர் பண்ணும்போது 1200 மாறிடும். இந்த 200 rupees வந்து ஹைடிங்ல இருக்கு. இதுக்கு பேரு ட்ரிப் ப்ரைசிங்னு பேரு. ஸோ அந்த அளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஷிப்பிங் சார்ஜஸ், பிளாட்ஃபார்ம் ப்ரைஸ், ஹேண்ட்லிங் சார்ஜஸ் இந்த மாதிரி இது போடுவாங்க. நான் உங்களுக்கு இமேஜஸ்ல காமிச்சிருக்கேன். ஸோ நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். நேம் சில வேலை கேட்பாங்க. யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் தே வில் ஆஸ்க் ட்ரிப் ப்ரைசிங்னா என்னது. நான் இப்போ ரீசெண்டாக ஃப்ரண்ட் ரன்னிங் அப்படின்ற கான்செப்ட் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஷேர் மார்க்கெட்ல பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் நெக்ஸ்ட் ஆர்டிகிள், தெர் இஸ் அ ஃபிஷ், கேட் ஃபிஷ், லைக் ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் வெரைட்டி இன் இந்தியா. ஐசிஏஆர் வந்து புதிய வெரைட்டி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, கிளாப்தோரஸ் பாரதி. பிரம்மபுத்திரா ரிவரோட ட்ரிபியூட்டரி, தட் இஸ் டிசா ரிவர், அதில் தான் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ண. அருணாச்சல் பிரதேஷ்ல கிட்டத்தட்ட கேட்ஃபிஷ் வெரைட்டி ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் குரூப் இன் இந்தியா. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கக்கூடிய மீன் வகைகள். இட்ஸ் அ நாக்டர்னல், நைட் நேரங்களில் தான் இது வந்து ரோமிங்காக இருக்கும் இரையை தேடி. ஸோ அது மாதிரி இது ஃப்ளோர்ல தான் இருக்கும். பெந்திக் அப்படின்னா ரொம்ப பாட்டம்ல தான் இந்த ஃபிஷ் இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல். தென் நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி ஃபில்சர் பிரைஸ் வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா ஆர்ட்ஸுக்கும் ஜேர்னலிசமும் கொடுக்கப்படுது. ஆக்சுவலா ஜோசப் ஃபில்சர் அப்படின்ற பர்சன் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அவரோட நேம்ல 1917. ஹி வாஸ் அ நியூஸ் பேப்பர் ஓனர்
ஜேர்னலிசம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கொலம்பியா யூனிவர்சிட்டி மூலமா இது வந்து கொடுக்கப்பட்டு 1970 இருந்து இந்த அவார்டு வந்து ப்ரொவைட் பண்ணப்பட்டு இருக்கு. இட் வாஸ் ஃபண்டட் பை தி ஜோசப் ஃபில்சர், அவங்களோட ஃபவுண்டேஷன் தான் இதை ஃபண்ட் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த வருஷத்துக்கான அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நெய்ம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. மற்ற எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா என்னென்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாமே டேப்லர் காலம்ல மென்ஷன் பண்ணிடு, பீப்புள் கேன் ரீட் இட். The next article related to the Mao Long village, the ஏசியாவோட cleanest village மேகாலயால இருக்கு. Mao Long அப்படின்ற ஏசியாவோட cleanest village in மேகாலயா. ஸோ இந்த நேம் அது பிரைம் மினிஸ்டரோட இனிஷியேட்டிவ் ஆஃப் ஸ்வச் பாரத் எல்லாமே சொல்லப்படுது. சரியா? ஸோ நேம் மட்டும் போதும். And Meghalaya பொறுத்த வரைக்கும் there are tribal populations are the Garo, Kasi, Jaintia population. There are hills that is called as Garo, Kashi and Jaintia. ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த வில்லேஜை பொறுத்த வரைக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ அண்ட் ரீட் இட் இன் லைக் யூடியூப்ல நீங்க பார்க்கலாம், இமேஜஸ் நீங்க பார்க்கலாம். ரொம்ப கிளீனா இருக்கும் இந்த சிட்டி. இட்ஸ் நாட் அ சிட்டி, வில்லேஜ். சாரி. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். Now we will move on to the MCQs. So question number 1, the recent phenomenon of high swell waves on Indian coast might be attributed to which of the following? Options are A, increased underwater volcanic activity near Indian Ocean. Option B, the presence of strong local storms near the coast. Option 3, that is C option, distant storms or weather systems in the southern hemisphere. Fourth option, sudden changes in the water temperature due to global warming. Question number 2, Ajrak, a traditional textile craft of Gujarat, is known for its intricate design made using of which of the following? Options are A, tie and dye techniques. 2 வந்து embroidery with colorful threads. Third வந்து hand block printing with natural dyes. Fourth வந்து painting on treated fabric. Question number 3, with reference to the tropical cyclone, consider the following statements. Statement number 1, a new tropical cyclone named Hidaya has formed in the Bay of Bengal and has hit Bangladesh. Statement number 2, the cyclonic wind movements are anti-clockwise in the northern hemisphere and clockwise in the southern hemisphere. Which of the given above statements these are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 4, consider the following statement. Statement number 1, shrinkflation occurs when a product downsizes its quantity along with the increase in its price. Statement number 2, during stagflation, an economy faces both high inflation and low growth at the same time. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 5, with reference to the GST Appellate Tribunal, consider the following statements. Statement number 1, it is the appellate authority established under the Central Goods and Service Tax 2017. Service Tax Act 2017. Statement number 2, the tribunal will ensure swift, fair, judicious and effective resolution to GST disputes. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither, 1 or 2. So that's all. So answers for the previous days. Question number 1 answer is D. Question number 2 answer is D. That is fourth one. Question number 3 answer is D. Question number 5 answer is sorry. Question number 2 answer is D. Question number 3 D. 4 was the C. Both 1 and 2. Question number 5 answer is B. 2 only. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.